வணக்கம். வெல்கம் டு அதிரன்சோம். அதிரன்சோம்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒடிசால இருக்கக்கூடிய எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் சனி சந்தைக்கு வந்து போயிருந்தோம். ரீசெண்டாக இந்த சந்தைக்கு வந்து போயிருந்தோம். கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்குறதுக்காக. கண்டிப்பா வந்து ரொம்ப வேர்வை அதிகமாக இருந்ததுங்க. அப்படியே இந்த ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிருச்சு. இங்கே வந்து பல கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் நடக்கும் வீக்லி ஆனா. இப்போ நம்ம வந்து வெங்காயம் வாங்க வந்திருக்கோம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா, வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து மொத்த விற்பனையிலயும், அதே மாதிரி சில்லறை விற்பனையிலயும் நடைபெறும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த வெங்காயம் கிலோ வந்து ரூ. 20ன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கடையில கேரட் அண்ட் பீட்ரூட் வாங்க வந்திருக்கோம். கேரட்டும், பீட்ரூட்டும் சரி கிலோ வந்து ரூ. 30 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா, கிலோ 30 சில கடைகள்ல வந்து ரூ. 20க்கும் கிடைச்சிச்சு. இப்போ பீர்க்கங்காய் இந்த கடையில வாங்கியிருக்கோம். இது வந்து கிலோ 40 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. இப்ப இந்த கடையில வந்து நம்ப ஒரு ரூ. 20க்கே ஒரு 7, 8 லெமன் குடுத்தாங்க. அதையும் வாங்கிட்டு, அப்படியே கூடவே புடலங்காய் இதையும் வாங்கியாச்சு. இது வந்து கிலோ 40 இதுவும் சொல்லியிருந்தாங்க. அப்படியே பாருங்க இந்த கோவக்காய், கத்திரிக்காய் எல்லாமே இருந்தது. இந்த மாரி தாங்க புளி வந்து இங்க இருக்கும். கொஞ்சம் ஈரப்பதத்தோடயே தான் இருக்கும். நல்ல ஈரப்பதம் அதிகமா இருக்கும். நம்ம வந்து நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல. அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வாங்க வந்திருக்கோம். கிலோ வந்து 30 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால நம்ம ஒரு 1 கிலோ வந்து வாங்கியாச்சு. அதே மாதிரி இங்க வெண்டைக்காய். இந்த வெண்டைக்காய் வந்து கிலோ 30 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. 1 கிலோ வந்து வாங்கியாச்சு. பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லா கருவாடு. கருவாடு வந்து நல்லா வந்து ஈரப்பதத்தோட தான் இருக்கும். அது நமக்கு வந்து செட் ஆகாது. நம்ப ஊர் கருவாடு தான் எப்பயும் ட்ரையா இருக்கும்ல, அது வந்து நல்லா இருக்க மாரி இருக்கும். 2 டைம் வாங்கி செட் ஆகல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூட்டு, சாவி, அப்புறம் கத்தி, தொப்பி அதெல்லாம் வந்து விப்பாங்க. இந்த கடையில வந்து இந்த சிவப்பு கீரை வந்து வாங்கியிருந்தோம். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ரூ. 20க்கு பார்த்தீங்கன்னா, 6 கட்டு வந்து குடுத்துருந்தாங்க. கூடவே கொத்தமல்லி, புதினாவும் வாங்கியிருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா, நம்ப வெள்ளரிக்காய் வாங்குறதுக்காக வந்திருந்தோம். கிலோ 40 அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, வரமிளகாய் இருந்தது. 100 கிராம் 20, 30 அந்த மாரி தருவாங்க. தேங்காயோட விலை வந்து 20, 30, 50 சைஸை பொறுத்து. இந்த லிச்சி பழம் இப்போ தான் சீசன் வந்திருக்கு. இப்போ நீங்க கிலோ கேட்டிங்கன்னா 250 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து கொஞ்சமா கடலை 1 கிலோ 60 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. வாங்கியிருந்தோம். இப்ப இங்க ஒரு சீப்பு 1 டசன் பழம் வந்து ரூ. 50 அப்படின்னு வாங்கியிருந்தோம். இந்த கடையில பார்த்தீங்கன்னா, நம்ம சக்கரவள்ளி கிழங்கு வாங்கியிருந்தோம். இங்கேயும் கிலோ வந்து 50 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் வாங்கியாச்சு. பசங்களுக்கு வந்து விதைகள் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதனால எல்லா விதை கடையிலயும் போய் நின்னுட்டுருந்தாங்க. இப்ப கீரை விதை வாங்கணும்னு சொல்லி ராவடி. அடுத்தது வந்து இந்த சைட் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்மளோட வீட்டோட ஐட்டம் பொட்டு, கயிறு, அதுக்கப்புறம் கண்ணாடி, செருப்பு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா, சாம்பிராணி. அகைன் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ருத்ரன் வந்து விதை விக்கிற கடைக்கு வந்து வந்துட்டான். நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அதிரன் சோம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. வணக்கம்.